பிரைஸ் த லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். தினமும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் போது கவனிக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கும். கவனிக்காதவங்களுக்கு பிரேக் இல்லாத வண்டி மாரி ஓடி தேவையில்லாத ஆபத்துக்கள் வரும். அதனால் அந்த வார்த்தையை கவனிங்கம்மா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் கவனிக்கலாம். பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடியில் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்தை என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவரே? தேடி வாசியுங்கள், இவ ஒன்றும் குறையாதான், இவைகள் ஒன்றும் ஜோடியில் இராது. அப்படின்னா அவருடைய வாய் இதை சொல்லு. அவன் பொய் சொல்லாது. இந்த வார்த்தை, இந்த வேதாகம புஸ்தகத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, தேடி வாசியுங்கள். உங்கள் மனதுக்கு அது மருந்தாக இருக்கும், அது இன்பமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மனசில் கஷ்டமா, வேதனையா, கண்ணீரா, பாடுகளா, அந்த நேரத்தில் எங்கேயும் போகாதீங்க. வேத புத்தகம் இருந்துச்சுன்னா எடுத்து நல்லா உட்காந்து ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உங்களால் எவ்வளோ வாசிக்க முடியுமோ அவ்வளோ வாசிங்க. அப்போது நீங்கள் சாக போகணும்னு நினச்சா கூட சாகாதபடிக்கு அந்த வார்த்தை உங்களோட கூட பேசுங்க. அதுதாங்க உயிர் உள்ளது, சிவன் உள்ளது. உங்களோட பேசுகிற வார்த்தையை அனுப்பி தாங்க சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த புஸ்தகத்தை என்ன பண்ண சொல்கிறாரு? காலையிலையும் மாலையிலையும் தேடி 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 வாசிங்க. காதலர்கள் என்ன பண்ணுவாங்க? பெண்களை காலையில் எழுந்த உடனே தேடுவாங்க, சாயந்தரம் தேடுவாங்க, படுக்கும்போது தேடுவாங்க. அதுக்கப்புறம் சோத்திரம், ஒரு பிள்ளை பிறந்த உடனே சோத்திரம் ஆகிடும். அது கல்யாணம் பண்ண பிறகு அதுக்கு சோத்திரம் ஆகிடும். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நீ தேடும்போது, ஆண்டுடைய வார்த்தையில் நீ பலப்படும் போது, கர்த்தர் உன் இருதயத்தை அவர் மகிழ்ச்சியாக்குவார், களிப்பாக்குவார். உனக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி தருவாருங்க. பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? தேடி 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 வாசிக்கணும். மற்றதெல்லாம் தேடக்கூடாது. பொருளை தேடு, ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முதல்ல தேவனுடைய வார்த்தையை தேடுங்க. பிறகு அதெல்லாம் தேடும்போது அது உனக்கு நிலைக்கும். ஆண்டு சொல்ல, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட உனக்கு பாக்கி நன்மை உண்டாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல்ல யாரை தேட சொல்கிறாரு? ஆண்டவருடைய வார்த்தையை. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்று ஜோடி இராது. அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்குமா. ஆமேன். அவள் ஆவி என்ன பண்ணுமா? சேர்க்கும். இன்றைக்கி ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் சொன்னார்னா, அதே அந்த வார்த்தை இன்னொரு பரிசுத்த பிள்ளை தீர்க்கதரிசி சொல்லுவார். இது ஆண்டருடைய ஆவினால் ஏவப்பட்டு எழுதின வேத வாக்கியங்கள், கோர்க்கப்பட்ட வேத வாக்கியங்கள், கர்த்தரால் ஏவப்பட்டு அவரால் சொல்லப்பட்டது தான் இந்த புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு எல்லாம் கர்த்தர் சொல்லி தான் இதை எழுதினாங்க. அதனால் இதை என்ன பண்ணாதீங்க, அசட்டையாக பண்ணாதீங்க. தயவுசெய்து மன திரும்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். எந்தெந்த புஸ்தகத்தையோ வாசிக்கிறீங்க, என்னென்னத்தையோ பார்க்குறீங்க, அதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆண்டவரை தேடி வாசிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க பிள்ளைகள் அது என்ன பண்ணுவாங்க? கருத்தாய் அதை கேட்டுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்படி தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க நிலை கால்களில் ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி வைங்கன்னு சொல்கிறாரு. வீட்டை சுற்றி அலங்காரமாக அதை என்ன பண்ணுங்க? எழுதப்பட்டு வைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ செய்யணும் கர்த்தருடைய ஆசை. அப்படி வேத வசனங்களால் உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். யோமல்லாமா, எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா? மீன் தகப்பனே சொல்லப்பட்ட எல்லா ஆண்டவரே வார்த்தைகளும் நீங்கள் கொடுத்த வார்த்தை ஆண்டவர். இதை கேட்குற பிள்ளைகள் அசட்டையாக என்னாதபடிக்கு காலையிலையும் மாலையிலையும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், நல்ல அவர்களுக்கு நல்ல பாடல் தாளந்தை தாங்க, புத்தகம் எழுதக்கூடிய தாளந்தை தாங்க, நல்ல சாட்சிகளை எழுதக்கூடிய தாளந்தை தாங்கப்பா. இதை கேட்குற இந்த பிள்ளைகள் மனம் திரும்பட்ட படிக்காதவர்கள் படிக்கட்டும். ஆண்டவரே ஏசப்பா, இந்த புஸ்தகத்தை குறித்து
குறித்து யாராவது கேவலமாக பேசியிருந்தா அவங்க மன்னிங்க ஆண்டவரே. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இதை படிக்க உதவி செய்யுங்க. இதை கேட்குற பிள்ளைங்கள் மனம் திரும்பட்டும். அவனுடைய வார்த்தையை தியானிக்கட்டும், படிக்கட்டும், உணர்வு தாங்க. ரட்சிக்கப்படாத இந்த ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.